Hello guys. Hi Madan. Okay, advance போடுங்க. இன்னும் யார் வரல? அரவிந்த் வரலையா? மதன் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமா இன்னைக்கு? லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கொடு. சார் கொஞ்சம் இந்த பொங்கல்னால கொஞ்சம் டிலே பண்ணிடுறேன் சார். ஒர்க் ஆயிடுச்சு. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதே பெருசு அப்படிதானே மதன்? அப்படி இல்லை சார், இது பெருசு. நீங்க டாஸ்க் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை சார். பொங்கல் முடிஞ்சோன்னா பொங்கல் அன்னைக்கு அனுப்பு சார் அப்படிங்கிறீங்க. வச்சிடும். ஓகே சார். அரவிந்த் ஊருக்கு போயிட்டீங்களா சார்? ஓகே. Thursday class உண்டா? சரி, Thursday class உண்டா? இன்ஃபார்ம் பண்றேன் நான் உங்களுக்கு. சரியா, குரூப்ல இன்ஃபார்ம். ஓகே சார், நான் கிளம்பி வரதுக்கு. ஓ ஓகே ஓகே, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இன்னைக்கு லீவ் எப்படின்னு தெரியல, இன்னும் சொல்ல. நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இருக்குமா இல்லையா. ஓகே சார். ஓகேங்க, லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மார்க் செஷன் தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தான் மார்க் செஷன் பார்த்தோம். ஓகே, அதுக்கு முன்னாடி டைம் லீஃப். வெரி குட். டைம் லீஃப் எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்போ நான் என்னன்னு சொல்றதுங்கிறீங்களா? அது HTML பேஸ். எஸ், HTML வியூ. ஓகேவா, ஃப்ரண்ட் எண்ட்ல கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ற பர்பஸ்க்காக டைம் லீஃப் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணும். இப்போ வாட் இஸ் டைம் லீஃப் கேட்ட என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. சர்வர் சைட் டெம்ப்ளேட். சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜின் ஒன்று சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, டைம் லீஃப்னாலே சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜின், அவ்வளவுதான். ஒரு லைன்ல ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைன்ல. ஜேபிஎன் என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான். ஜேபிஎன் என்ன? ஸ்பெசிஃபிகேஷன். ஹைபர்நெட் என்ன? ஃப்ரேம்வொர்க். அதுக்குள்ள யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஜேபி. அப்ப அதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? கிரிட் ஆபரேஷன்ஸ் பண்றோம். அதுக்குள்ள தான் ஜேபிக்யூஎல், அந்த மாதிரி டீடைலா நிறைய இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த டைம் லீஃப் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, அப்ப அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான ஒர்க்கிங் ஃப்ளோ என்ன, பேக் எண்ட்ல என்ன நடக்குது. ஓகே, சோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம இந்த செஷன்ல இன்னைக்கு பார்க்க போறோம். டிசைன் பேட்டர்ன் லாஸ்ட் ஒன்று பார்த்தோம், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு. அப்படிதான் இல்லையா? மாடல்ங்கிறது என்ன? மாடல் மீன்ஸ் எஸ், இதான் நம்ம லாஸ்ட் பார்த்து வச்சிருந்தோம். கேட் மேப்பிங், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். ஓகே, டைம் லீஃப். வாட் இஸ் டைம் லீஃப் அப்படின்னா தெரியும், ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின் தெரியும். எதுக்காகனா வியூ பண்றதுக்காக. கரெக்டா? ஓகே, அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேவன் ஃபைல்ல form.xml ஃபைல்ல போயிட்டு என்ன பண்ணோம்? எஸ், என்ன டிபெண்டன்சியோட பேர் என்ன? ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் டைம் லீஃப் அப்படிங்கிற டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். அதுக்கு பிறகு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம். தென் அதுல என்னெல்லாம் பார்த்தோம்? மாடல் அப்படிங்கிறது என்னது?
இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கும்? ஆட் ஆட்ரிபியூட். இந்த மெத்தட் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோலர்ல இருந்து டேட்டாவை யாருக்கு அனுப்ப முடியும்? எங்க போகும்? கண்ட்ரோலர் ஃப்ரண்ட் எண்டுக்கு போகும், வியூவுக்கு. இப்போ வியூக்கு போகும்போது இங்க என்ன வச்சிருக்கோம்? இது பேர் என்னது? ஆட்ரிபியூட்டோட நேம். இது என்னது? அதோட வேல்யூ. அப்ப இந்த நேம் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் என்ன அப்படிங்கறத நமக்கு இது டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அப்ப இதை எடுத்துட்டு தான் எங்க போவாங்க அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு HTML பேஜுக்கு போகுது. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு HTML பேஜ் தான் ரெஸ்பான்ஸ். அப்ப ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்ஸோட ஒரு யூசர் வந்தாருன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு HTML பேஜுக்கு அது போகுது. அதான் ரெஸ்பான்ஸ். சரியா? அங்க போயிட்டு அதுக்கான லாஜிக் என்னன்னு எழுதிப்போம். அதுக்கு நம்ம டைம்லீஃபோட எக்ஸ்பிரஷன் என்ன, கரெக்டா டெக்ஸ்ட், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். CSS எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகே, சரி. ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் MVC. இது பிகைண்ட் தி சீன்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? காம்போனன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் MVC அப்ளிகேஷன். இதோட காம்போனன்ட்ஸ் இஸ் நதிங் பட் மாடல் வியூ கண்ட்ரோலர் தான் காம்போனன்ட் நான் சொல்றேன். ஓகே, மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ தட் இஸ் நதிங் பட் என்னது? காம்போனன்ட். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காம்போனன்ட் தான். ஓகே, அப்போ ஒரு வெப் பேஜஸ் டு லே அவுட் UI காம்போனன்ட். அப்படின்னா UI காம்போனன்ட் என்ன அர்த்தம்? யூசரோட இன்டர்ஃபேஸ், அதுதான் UI அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் பீன். அதான் என்னதான் இந்த லைனுக்கான எக்ஸாக்ட் மீனிங் சொல்லுங்க எனக்கு. கலெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் பீன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? கலெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் பீன்னால என்ன அர்த்தம்? பீன்னால ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட். அதான் நம்ம கண்ட்ரோலர், சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்ட்ரோலர் எல்லாரும் வந்து ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. புரியுதா? அப்ப அந்த லே அவுட் இருக்கு. இப்போ எனக்கு கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர் இருந்து அகைன் அந்த UIக்கு போகும். அப்படிதானா? அப்ப அதுல நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றோம் அப்படின்னா XML யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். கரெக்டா? அனோட்டேஷன்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாம் என்னது? அனோட்டேஷனை யூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கை கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி. ஓகே, இதுல பிகைண்ட் தி சீன் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். இதுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஸ்ப்ரிங் MVC ஃப்ரண்ட் கண்ட்ரோலர். இதுக்காக நம்ம இது புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு டப்பா போட போறேன். எப்போது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இதுல நான் என்ன வச்சுக்கிறேன்னா திஸ் இஸ் நதிங் பட் ப்ரௌசர். இது என்னது? ப்ரௌசர். அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணு சொல்லிருப்பாங்க, என்னது? டிஸ்பேச்சஸ் சர்வ்லெட். அதுக்கு பேர் என்னவா? ஃப்ரண்ட் கண்ட்ரோலர். ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டிஸ்பேச்சஸ் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிதானா? சரி. ஓகே, இது ப்ரௌசர் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா டிஸ்பேச்சர் சர்வ்லெட், அதாவது ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நான் இங்க போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் என்ன போட்டுக்கிறேன்? ஃப்ரண்ட் கண்ட்ரோலர். ஓகே, சோ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இப்போ கண்ட்ரோலர் வேணும்னா கண்ட்ரோலருக்கு வரும். சோ அதே மாதிரி வியூ மூலமா நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா அகைன் ப்ரௌசர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு ப்ரௌசர் இங்க இருக்குங்க. இதான் நம்மளுடைய என்னது? வெப் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல இருந்து ரெக்வெஸ்ட் போகுது. எங்க போகும்னு நினைக்கிறீங்க? கண்ட்ரோலருக்கு போகும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோலர் போட்டுக்கிறேன். ஓகே, அதாவது இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வருது. அந்த ரெக்வெஸ்ட் டைரக்டா கண்ட்ரோலருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் இருக்கு, அங்கதான் போகும். இது பிகைண்ட் தி சீன் நடக்கிறது. ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்னா வேற ஒருத்தரும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க வரானியம் டெக்ல படிக்கணும் அப்படின்னா வந்த உடனே என்ன மீட் பண்ண மாட்டீங்கன்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படிதானே? இப்போ உங்களுடைய ரெக்வெஸ்ட் என்ன? இங்க வந்து படிக்கணும், அதுதான் ரெக்வெஸ்ட். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்ப படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வரும்போது டைரக்டா வந்துட்டு மீட் பண்ண முடியாது. யாராவது மீட் பண்ண முடியும்னா லைக் ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்க அந்த பீப்புளை தான் நீங்க மீட் பண்ண முடியும். அப்படிதான் இல்லையா? அப்ப அவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பணும்? ட்ரைனருக்கு அனுப்பணுமா இல்ல வேற யாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு அனுப்பணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு தான் வரும். அப்ப இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் தான் டிஸ்பேச்சஸ் சர்வ்லெட்னு சொல்றேன். என்ன பேரு? எஸ், இவருக்கு பேர் இன்னொரு பேர் தான். என்ன பேரா? டிஸ்பேச்சஸ் சர்வ்லெட். ஓகே, சோ அதான் நம்ம இங்க கொடுத்து வச்சிருந்தோம் டிஸ்பேச்சஸ் சர்வ்லெட்.
அப்போ டிஸ்பேச்சர் சர்வ்லெட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிரவுசர்ல இருந்து வர ரெக்வஸ்ட் இங்க தான் போகும். டிஸ்பேச்சர் சர்வ்லெட் அதாவது ஃப்ரண்ட் கண்ட்ரோல், இது இன்பில்டா உள்ள இருக்கக்கூடியது. அப்ப இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட யாருக்கு அனுப்பணும்? இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருது, குப்பை மாதிரி வருது, யாருக்கு எங்க போகணும்னே தெரியல அப்படின்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப எங்க போனாலும் அப்படிதான் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா பீப்புள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள தான் மீட் பண்றோம், வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 1 by 1 கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு பீப்புளே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், வாட் இஷ்டத்துக்கு போவோம். கரெக்டா? நம்ம இஷ்டத்துக்கு போனா எல்லாமே டேமேஜ் தான். அந்த பஸ் ட்ரெயின் எல்லாம் பாருங்க, அந்த மாதிரி தான். இப்ப இந்த ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, யாருமே இல்ல, நான் மட்டும்தான் போற மாதிரி இருக்கு ட்ரெயின்ல. எங்க இருக்கு, எங்கதான் இருக்காங்க இவ்வளவு மக்கள்? ஓகே ஃபைன். இப்ப நம்ம வேற எங்கேயும் போயிட்டோம். இப்ப இந்த பிரவுசர்ல இருந்து இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு ரெக்வஸ்ட் வரும்போது கண்டிப்பா இந்த டிஸ்பாச்சர் சர்வ்லெட்டுக்கு தான் போகும். இந்த டிஸ்பாச்சர் சர்வ்லெட் தான் யாருக்கு அந்த ரெக்வஸ்ட் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது இவர் தான். அப்ப இவர் மூலமா தான் எங்க வருதுன்னா கண்ட்ரோலருக்கு வருது. புரியுதா? இது இன்பில்டா நடக்கிறது. இதுக்கப்புறமா கண்ட்ரோல், இப்போ இந்த டிஸ்பாச்சர் சர்வ்லெட் கண்ட்ரோலருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு இப்ப டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது அந்த இதுக்கு பேர் தான் மாடல் அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம என்ன சொல்றோம், மாடல். ஏன்னா கண்ட்ரோலர் மூலமா தான் இது மாடலுக்கு போகணும்னா மாடல் மூலமா மாடலுக்கு போயிட்டு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ அங்க இருந்தா டேட்டாவை எடுத்துட்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணா ஃப்ரண்ட் எண்டுக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு சொன்னோம், இப்போ யூஐ பாத். கரெக்டா? இப்போ இந்த யூஐக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த யூஐ. சரியா? இந்த யூஐக்காக தான் நம்ம இங்க யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம இங்க பாக்குறது என்ன, டைம்லீஃப். இதை பார்க்கணும், இதை கொடுக்குறோம். சரியா? இந்த யூஐக்காக நம்ம யூஸ் பண்ற டெம்ப்ளேட் டைம்லீஃப். அப்ப இந்த டைம்லீஃப் மூலமா இப்ப நமக்கு என்ன பண்ணோம், அதாவது இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ரெக்வெஸ்ட் கேட்கிறோம். ரெக்வெஸ்ட் மீன்ஸ் இந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் ஹாய் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். அப்ப இந்த ஹாய் வந்துட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்து ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு தான் வரும். ஓகேவா? அப்ப இதுல கண்ட்ரோலர் சொல்லும் போது நிறைய கண்ட்ரோலர் இருக்கலாம், நிறைய சர்வீஸ் இருக்கலாம், நிறைய ரெபாசிட்டரி இருக்கலாம்னு சொல்றோம். புரியுதா? இப்ப ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் சர்வீஸ். நேற்று ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, இ காமர்ஸ் ப்ராஜெக்ட். கார்டுக்கு தனியா இருக்கும், கார்டு கண்ட்ரோலர் தனியா இருப்பாரு, ப்ராடக்ட் கண்ட்ரோலர் தனியா இருப்பாரு. அப்போ ஃப்ரண்ட் டெஸ்க் தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றாங்க, இந்த வர ரெக்வெஸ்ட் யாருக்கு அனுப்புறது. நம்ம கிட்ட 2 கண்ட்ரோலர் இருக்காரு, எந்த கண்ட்ரோலருக்கு நம்ம அனுப்புறது, அதெல்லாம் டிசைட் பண்றது இவர் தான். அதான் டிஸ்பாச்சர் சர்வ்லெட். அப்ப வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு சர்வ்லெட்டா தான் வரும். என்னவா வரும், சர்வ்லெட். சரியா? இந்த சர்வ்லெட்ங்கிறது அதாவது எப்படி வரும்னா ஒரு த்ரெட்ல தான் வரும். ஆக்சுவலா த்ரெட்ங்கிறது என்ன தெரியுமா, லைட் வெயிட் ப்ராசஸ். வர ரெக்வெஸ்ட் ஏன்னா இந்த பிரவுசர்ல இருந்து ஹாய்னு சொல்லிட்டு இப்ப மல்டிபிள் யூசர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. எங்க பார்த்த மாதிரி இருக்கா? அதே கான்செப்ட் தான். ஹாய்னு சொல்லிட்டு இப்ப நானும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், நீங்களும் கொடுக்குறீங்க, இங்க இருக்க 4 பேரும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப அது என்ன பண்ணா ஒரு த்ரெட்டா தான் சேவ் ஆகும். த்ரெட்டா தான், ஒரு த்ரெட் மீன்ஸ் லைட் வெயிட் ப்ராசஸ். புரியுதா? நீங்க கேட்டீங்க இல்லையா சர்வ்லெட் ஜேஎஸ்பின்னு, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சர்வ்லெட் என்ன, சர்வ்லெட் இன் ஜாவா. இது சர்வர்ல எழுதி வச்சிருப்பாங்க, இன்பில்டா இருக்கும். வாட் இஸ் சர்வ்லெட்? இங்க என்ன போட்டிருக்காங்க, ஜகாட்டா சர்வ்லெட்டா. இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஜகாட்டா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ தான் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு டெக்னாலஜி ஃபார் கிரியேட்டிங் அவர் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் அட் என்ன சைடா, எதுக்காக, டைனமிக் வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்காக சர்வர் சைடு யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஒரு டெக்னாலஜி தான் சர்வ்லெட் சொல்றோம். இது என்னது, சர்வர் சைடுனா பேக் எண்ட். சரியா? கிளையன்ட் சைடுனா தான் ஃப்ரண்ட் எண்ட். நீங்க பாத்தீங்களா, இது எதை யூஸ் பண்ணி பண்றோம், இந்த சர்வ்லெட்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க தெரியுமா, காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ்ங்கிறது யூஸ் பண்ணாங்க. இதான் சர்வர் சைடுல யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் திங், சர்வ்லெட் வரதுக்கு முன்னாடி. அப்ப என்ன இருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல இங்க இருக்கு பாருங்க, கிளையண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புறதா சர்வருக்கு, இந்த சர்வர்ல தான் என்ன இருக்கும், சர்வ்லெட் இருக்கும். அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் தேவையோ அது ஜெனரேட் பண்ணி அகைன் இந்த பிரவுசருக்கு அனுப்பும்.
நம்ம சொல்ற டப்பா தான் வர, புதுசாலாம் ஒரு டப்பாவே இருக்காது இதுல. இங்க பாருங்க, ரெக்வெஸ்ட் சர்வருக்கு வருது, சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் ஆகி அகைன் எங்க போகுது, ரெஸ்பான்ஸ் இஸ் சென்ட் டு தட் கிளைண்ட். இதான் நடந்துச்சு, இதான் சர்வர்ல சர்வ்லெட். இது வரதுக்கு முன்னாடி தான் இதான் சொல்லுவாங்க காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். இப்ப ரெக்வெஸ்ட் வருதா, இப்ப சர்வர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா HTTPன்னு சொல்லி வருது இல்லையா, இப்போ இந்த இடத்துல எனக்கு இது ஒவ்வொன்றுமே ஒரு த்ரெட் இல்லாம வரும்போது ப்ராசஸரோட லோடு வந்து அதிகமாகுது. அதான் சொல்லிருப்பாங்க, இப்ப நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீசஸ், இட் டேக்ஸ் மோர் டைம் ஃபார் சென்டிங் த ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்க கேக்குறீங்க மல்டி. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் எல்லாம் பாருங்க, எல்லாருமே ரிசல்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க. அப்ப அந்த ரெக்வெஸ்ட் கேட்கும் போது அந்த சர்வரால என்ன பண்ண முடியல, ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஏன்னா மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வருது. அப்ப அந்த மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா என்னால பண்ண முடியாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப அது அண்ணா யூனிவர்சிட்டி என்ன யூஸ் பண்றான்னு தெரியாது, அதனால ரொம்ப ஓகேவா. பட் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படி அந்த ப்ராப்ளம் வராது. இப்ப மல்டிபிள் இது ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் சரி, அதை ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஒரு கிளைண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சிஜிஐ யூஸ் பண்ணாங்க, அதான் காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். இந்த ஒரு டெக்னாலஜிஸ் மூலமா தான் வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணும். இப்ப மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அதால ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ண முடியல. இது ப்ராப்ளமா அதுல இருந்துச்சு, லோட் அதிகமா. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சர்வ்லெட் ஒன்று கொண்டு வராங்க. அப்ப இந்த ரெக்வெஸ்ட் என்ன பண்றாங்கன்னா த்ரெட்டா மாத்திடுறாங்க. என்னவா மாத்திடுறாங்க, த்ரெட். இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெக்வெஸ்ட் ஒவ்வொரு என்னவா மாறிடுது, ஒரு த்ரெட்டா மாறிடுது. த்ரெட்ங்கிறது லைட் வெயிட் ப்ராசஸ், சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு டைம் ஆகுதுன்னா செகண்ட் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கான திங்ஸ் அது எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி ஒன்னொன்னா கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கு நடக்கும். இது அப்படிலாம் இல்ல, புரியுதா. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா மெனி அட்வான்டேஜ் இருக்கு சர்வ்லெட், பிகாஸ் இது ஒரு கண்டெய்னரா ஆக்ட் ஆகும். அந்த கண்டெய்னர்ல வரக்கூடிய எல்லா ரெக்வெஸ்டுமே எப்படி இருக்கும்னா ஒரு த்ரெட்டா இருக்கும். ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணது, ஒவ்வொரு ரெக்வெஸ்டுமே கிரியேட் பண்ணுது, ஓகேவா. சோ அப்படி பண்றதுனால இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மெனி பெனிஃபிட்ஸ். என்னன்னா ஷேர் த காமன் மெமரி ஏரியாஸ். So the cost of communication between thread is low. The advantages பாத்தீங்கன்னா better performance. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்வெஸ்டுக்கும் என்ன கிரியேட் பண்ணுது, த்ரெட், சரியா. சோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப போர்ட்டபிள். போர்ட்டபிள் மீன்ஸ் என்ன அர்த்தம், போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணிட்டு போகலாம், ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி மீனிங் தான் போர்ட்டபிள். இது ரொம்ப போர்ட்டபிளா தான் இருக்கும். பிகாஸ் ஜாவா யூஸ் பண்றதுனால போர்ட்டபிள் மீன்ஸ் இப்ப நமக்கு அது மொபைல் டிவைஸா இருக்கலாம், இல்ல வெப் அப்ளிகேஷனா இருக்கும், ஒவ்வொருல ஒவ்வொரு மாத்திக்கலாம், அதான் போர்ட்டபிள்னு சொல்லுவோம், சரியா. சோ அதே மாதிரி இது என்ன பண்ணலாம், ஜேவிஎம் இருக்கிறதுனால மெமரி லீக்கேஜ் அதெல்லாம் இருக்காது, ரொம்ப செக்யூரா இருக்கும். புரியுதா. அப்ப என்ன இப்ப என்ன புரியுதா, இப்ப இங்க இருந்து எஸ் இங்க இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் த்ரெட்டா தான் சர்வ்லெட்ல ஸ்டோர் ஆகும். அந்த சர்வ்லெட் இன்பில்டா எனக்கு இங்க இருக்குன்னு நான் சொல்றேன், புரியுதா. இன்பில்டா நம்ம கிட்ட இங்க இருக்கு, ஓகே. நம்ம அதை உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது நமக்கு இந்த இன்பில்டா இருக்கு. அதான் டிஸ்பேச்சர் சர்வ்லெட் சொல்றேன். அப்ப டிஸ்பேச்சர் அவர் என்ன பண்ணுவாரு, பிரிச்சு கொடுப்பாரு யாருக்கு என்ன வேணும், அதான் ஃப்ரண்ட் கண்ட்ரோலர். வரக்கூடிய ரெக்வெஸ்ட் யாருக்கு அப்படின்னு சொல்றது பிரிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலை ரொம்ப சிம்பிளிஃபைடா முடிஞ்சிடும். அப்ப அந்த கண்ட்ரோலர் ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்டட்ல இருக்கும், அங்க போயிட்டு தேவையான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருது, அப்படிதானா. சோ அதுதான் அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இதுல இன்பில்டா இருக்கும். பாத்துக்கலாம், நிறைய இருக்கும். HTTP என்ன, HTTP ரெக்வெஸ்ட் என்ன, கெட் என்ன, போஸ்ட் என்ன, எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா ரெக்வெஸ்ட் லைன், புரியுதா. இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா ரெக்வெஸ்ட் லைன். அது எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க, கேட்டு போஸ்ட் கூட்டு எல்லாம் இருக்கா. இதே கான்செப்ட் தான் உள்ள இருக்கும். அத இதுல பண்ணும்போது நிறைய கோட் எழுதணும், அதையும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள எழுதி எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். இது கண்டிப்பா கேட்பாங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், ஓகேவா. Submit data from the specified resource. Submit to proceed the data to the specified resource. கரெக்டா, இங்க தெரியுதா. ஆமா, இது என்னது, இது எங்க பார்த்த மாதிரி இருக்கா. கொரி ஸ்ட்ரிங், கொரி பாராமீட்டர் தான்.
protocols versions 1.1 இது எங்க பார்த்தோமே ஓகே சர்வ்லெட் கண்டெய்னர்னா என்ன கிளையண்ட் சர்வர் இருக்கா சர்வர்ல என்ன இருக்குன்னா லைக் சர்வ்லெட் கண்டெய்னர் உள்ள இருக்கும் அதுக்குள்ள தான் வெப் சர்வர்லாம் இருக்கும் அதுதான் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி கிளையண்ட்டுக்கு அனுப்பும் எல்லாம் தேரியா இருக்குல்ல what is this இது எங்க பார்த்தோமே மைம் கண்டென்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா மைம்ங்கிறது என்னது மல்டி பர்பஸ் இது எதுக்காக ஜேசன் டைப் கரெக்டா இது என்னது மைம் கண்டென்ட் ஞாபகம் வருதா அப்ளிகேஷன் டாட் ஜேசன் அதான் ஃபார்மேட் அப்போ இதெல்லாம் தெரியணும் இப்போ சர்வ்லெட்ல இங்க பாத்தீங்கன்னா ஜாவா எக்ஸ் டாட் சர்வ்லெட் இதான் அந்த என்னது அந்த டிபெண்டன்சியோட பேர் பேக்கேஜ் புரியுதா இது நமக்கு தேவை சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் டிஸ்பேச்சர் சர்வ்லெட் கான்ஃபிக் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் ஃபில்டர் கான்ஃபிக் ஃபில்டர் செயின் இந்த ஃபில்டர் செயின்லாம் நம்ம செக்யூரிட்டிக்குள்ள உள்ள இன்பில்டா யூஸ் பண்ணுவோம் generic servlet interfaces http servlet request கொடுக்கிறதுக்கு இது கொடுக்கணும் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணா http servlet ரெஸ்பான்ஸ்ங்கற இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் எங்க இருக்குன்னா javax.servlet.htp ங்கிறது இருக்கு ஆமா இதெல்லாம் இன்டர்ஃபேसेस அதுல இருக்க கிளாसेस தான் இது http servlet cookies புரியுதா இதெல்லாம் இன்பில்டா உள்ள இருக்கக்கூடியது destroy init இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு init destroy லைஃப் சைக்கிள் எஸ் இங்க பாருங்க இதெல்லாம் எழுதணும் எப்படி HTML கூட உள்ள கொடுத்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல எல்லாம் இப்படி எதுவுமே பார்த்துக்க மாட்டோம் சர்வ்லெட்ல எப்படி எழுதணும் ஒரு HTML கூட ரன் பண்ண வைக்கிறது இதுதான் பேசிக்கா ஒரு சர்வ்லெட் கூட எழுத வைக்கிறது லைஃப் சைக்கிள் ஆஃப் சர்வ்லெட் load ஆகுது servlet instance are created init method service method destroy method yes புரியுதா பீனோட லைஃப் சைக்கிள் மாதிரி தான் பீன் தான் இதுக்கு வேற என்ன போகுது சரி ஓகே இப்போ சர்வ்லெட் என்ன தெரியுதா ஃபைன் அப்போ இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட் சரியா அது மூலமா தான் இப்போ எந்த கண்ட்ரோலருக்கு வருதோ அந்த கண்ட்ரோலருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம்லிஸ்ட் டெம்ப்ளேட் மூலமா தான் ப்ரௌசர்ல கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணும் இதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் ஓகேவா அப்போ ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்ங்கிறது என்னவா எஸ் இவர் எதுக்காக யாருக்கு வேணும் பிரிச்சு கொடுப்பாங்க இது எங்க இருக்குன்னா ஆல்ரெடி டெவலப்ட் பை ஸ்ப்ரிங் டெவலப்மெண்ட் டீம் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கண்ட்ரோலர் இதெல்லாம் நம்ம பண்ண அவசியம் இல்லை ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் இன்பில்டாவே உள்ள இருக்கும் அது ஆல்ரெடி நமக்கு டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா சோ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம் அவ்வளவுதான் கண்ட்ரோலர் என்னங்க பண்ணோம் இதான் பிசினஸ் லாஜிக் கண்ட்ரோலர் கரெக்டா இதுலதான் என்ன பண்ண போறது வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ண போறோம் கண்ட்ரோலர் மாடல்ங்கிறது என்னது டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது யூஸ் தி ஸ்ப்ரிங் பீன் பிளேஸ் யுவர் டேட்டா இன் தட் மாடல் டேட்டா கேன் பி எனி ஜாவா ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம் இல்ல கலெக்ஷனா இருக்கலாம் மாடல் அப்படிதானே நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் நான் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே நானே ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை தான் நான் காட்டியிருப்பேன் அதை தான் இந்த லைன் சொல்லியிருப்பேன் அந்த டேட்டா கேன் பி எனி ஜாவா ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம் இல்ல கலெக்ஷனா இருக்கலாம் இல்ல டேட்டாபேஸ் கூட இருக்கலாம் அதான் மாடல் புரியுதா அப்போ இப்போ நான் அடிக்கடி இதை சொல்றதுனால ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர்ங்கிறது ஓகே ஃபைன் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம் இப்போ டெம்ப்ளேட்ங்கிறது என்னது MVC is flexible டைம் லீப் நம்ம யூஸ் பண்றது டைம் லீப் தான்
எதுக்காகனா டேட்டாவை டிஸ்ப்ளே பண்றது, யூசருக்கு அது எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா கோடுக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? இனி நீங்க அந்த டாக்குமெண்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும், அந்த நோட்ஸ் நீங்க பாத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன் நெட் ஸ்லோவா இருக்கு? வியூ டெக்னாலஜிஸ் இருக்கா, டைம்லீஃப் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே டெம்ப்ளேட் தான். டைம்லீஃப் யூஸ் பண்ணலாம், ப்ரீமேக்கர் இருக்கலாம், க்ரூவி மார்க்அப், HTML ஃபிராக்மென்ட், JSP அண்ட் JSTL இருக்கா. ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ற டெம்ப்ளேட்ஸ் தான் அவ்வளவு காணும். இதுல ரெக்கமெண்டட் ஒன்னா டைம்லீஃப். எல்லாத்தோட ஃபிளெக்சிபிளா இருக்கு இதுதான். இவ்வளவு இருக்கு ஆக்சுவலா. ஜாக்சன் ஃபைண்ட் பண்ணும். ஜாக்சன் இருக்காரு இல்லையா, MVC வியூல வந்து என்ன பண்ணி கொடுக்குதான், ஜாக்சன் மேப் பண்ணும். டைம்லீஃப் நம்ம இங்க பாக்குறது டைம்லீஃப் தான். சர்வர் சைட் ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. இதை பத்தினது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கோர் டெக்னாலஜிஸ், டேட்டா ஆக்சஸ், ஆல் தி திங்ஸ் இங்க இருக்கு. இது என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, சரி. அந்த நீங்க ஏதாவது டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீடிங் ஃபார்ம் டேட்டா வித் ஸ்ப்ரிங் எஃப்எஸ். ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண போறோம், அதுல இருந்து டேட்டாவை எப்படி ரீட் பண்ணி கொண்டு வந்து காட்டுறது. இப்ப நம்ம பண்ண போற ஆக்டிவிட்டி என்னன்னா, இப்ப நான் ஒரு ஃபார்ம் வைக்க போறேன். ஃபார்ம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கும், இன்புட் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு பட்டன் வைக்க போறோம். இந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல என்ன டேட்டா கொடுத்துரும், இந்த ஃபீல்ட்ல என்ன கொடுத்துரும், அது இன்னொரு பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கிறேன். உங்க நேம் என்னவோ அந்த நேம் என்டர் பண்ணுங்க. என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல சப்மிட் பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ இன்னொரு பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அப்போ இதை சப்மிட் பண்ணும்போது இந்த ரெக்வஸ்ட் எங்க போகணும், கண்ட்ரோலருக்கு போகணும். கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலர் அகைன் என்ன பண்ண இந்த டைம்லீஃப் மூலமா பிரவுசர்ல கொண்டு வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. நம்ம நினைப்பு இந்த ஒரு டப்பா இங்க கிளிக் பண்றோம், அது கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலர்ல இருந்து மாடல் கூட கனெக்ட் பண்ணுமா, எடுத்துட்டு வந்து டைம்லீஃப் மூலமா தான் பிரவுசர்ல கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். சரியா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரெக்வஸ்ட் மேப்பிங் நம்ம எழுத போறோம். பிரவுசர்ல கரெக்டா பிரவுசர்ல தெரியணும் இல்லையா. சோ அதுக்காக சோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ இதெல்லாமே இருக்கட்டும், இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே இன்னொன்னு எழுதிக்கலாம், க்ளோஸ் ஆல் டாப்ஸ். ஓகே, இதுல கண்ட்ரோலர் இருக்கா. இப்போ இந்த கண்ட்ரோலர்ல நம்ம ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்ட் இப்படி ஒரு கண்ட்ரோலரை போட்டுக்கிறோம் நம்ம. அதாவது அந்த ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணா ஹலோ அப்படிங்கிற மாதிரி வரணுங்கிறதுக்காக நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ ஹலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன அனோடேஷன் யூஸ் பண்ணோம், அட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற அனோடேஷனை யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிட்டு இப்போ ரெக்வஸ்ட் மேப்பிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட் மேப்பிங் சரியா. இப்போ இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங்ல ஜஸ்ட் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அந்த ஃபார்ம் தெரியணும் இல்லையா. சரியா. இப்படின்னா போட்டுக்கிறேன் ஷோ ஃபார்ம் அப்படின்னு நானே ஒரு ஃபார்ம் நான் ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் வச்சுக்கலாமா. பப்ளிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம போட்டுட்டு ஷோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட். இப்போ இந்த மெத்தடை நம்ம கொடுக்கும்போது ஜஸ்ட் இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம். சரியா. ஹலோ வேர்ல்ட் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோமா. இப்படி கொடுத்துக்கிறோம். இந்த ரெக்வஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்ம் வந்துட்டு எனக்கு வரணும்னு அர்த்தம். அப்ப இந்த பேர்ல நமக்கு என்ன இருக்கணும், இந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள நியூ HTML. இந்த HTML-க்குள்ள ஹலோ வேர்ல்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு HTML பேஜ். இங்க ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கான டேக் என்னன்னா ஃபார்ம். புரியுதா, என்ன பண்ணோம் ஃபார்ம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டப்பா வேணும். ஸோ டப்பா மீன்ஸ் அந்த இன்புட் பாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ facebook.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ்புக்ல நமக்கு இந்த பாக்ஸ், எஸ் இந்த பாக்ஸ் வேணும். இதுக்கு பேர் நம்ம என்ன கொடுக்கணும்னா இன்புட். டேகோட பேர் இன்புட். சரியா. ஓகே, அப்போ நம்ம இங்க கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இன்புட்டா என்ன கொடுக்க போறீங்க,
டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எழுதக்கூடிய டேட்டா டெக்ஸ்ட் டேட்டான்னு இருக்கும். அப்ப இங்க டைப்ங்கிறது ஆட்ரிபியூட்டோட பேர். சரியா? அப்ப நம்ம இப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துருன்னா இப்ப அந்த டப்பா வந்துடும். சரியா? இன்புட் டைப் ஈக்குவல் என்ன கொடுத்தா போதும், டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு என்ன வந்துரும்னா அந்த பாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று நமக்கு வந்துடும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதுல பிளேஸ் ஹோல்டர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். இந்த நேம் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்கு நம்ம வைக்கக்கூடிய பேர். இப்ப இதுக்குள்ள ஒரு பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேம் வந்துட்டு இங்க நேம் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் வச்சிருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளதான் ஸ்டோர் ஆகும்னு இருக்கும் அந்த டப்பாவோட பேர். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் நேம்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற நம்ம ஒரு பேர் வச்சுக்கோம். நேம்ங்கிறது ஆட்ரிபியூட்டோட பேர், டைப்ங்கிறது ஆட்ரிபியூட் பேர். ஓகே. சோ தென் இப்போ அதுல டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளேஸ் ஹோல்டர்ங்கிற ஆட்ரிபியூட்ல என்ன கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் என்டர் யுவர் நேம். இது கொடுத்தோம் அப்படின்னா இங்க காட்டும் இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் காட்டுதுல, அதுக்காக கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணா ஒரு பட்டன் வச்சுக்கலாமா, பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இதானது சப்மிட் பட்டன் கொடுத்தா போதும். சரியா? இங்க சப்மிட் கொடுத்தா இதான் யூசருக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம இதை ரன் பண்ண போறோம். சரி, அது ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ், செல்ஃப் க்ளோஸ். சரியா? லேபிளுக்குள்ள வேணா போட்டுக்கலாம், தேவையில்ல, வார்னிங் காட்டுச்சுனால போட்டேன். ஓகே. இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண போறோம். இப்போ ஒரு யூசர் ஒரு ரெக்வெஸ்டோட வராரு. என்ன ரெக்வெஸ்ட், என்ன ரெக்வெஸ்ட், எஸ் ஃபார்ம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ இந்த ரெக்வெஸ்டோட இங்க பிரவுசர் இங்க இருந்தானே வரும். கரெக்டா? இந்த இடத்துல இப்படி ஒரு ஷோ ஃபார்ம் அப்படின்னு வராரு. அப்போ இதை எடுத்துட்டு இது எங்க போகும்னா இங்க வரும். கரெக்டா? இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் பிரிண்ட் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாரோ, ஓ இந்த ரெக்வெஸ்டோட வரியா, ஓகே, அதுக்கான கண்ட்ரோலர் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அனுப்பிச்சிருக்கு. அந்த கண்ட்ரோலர்ல ஹலோ வேர்ல்டு ஃபார்முக்கு போகுதுன்னு சொல்லுது. அந்த ஹலோ வேர்ல்டு ஃபார்ம்ங்கிறது இங்க இருக்கும் டைம் லிஃப்ட்ல. அப்படிதானா? இப்ப அந்த ஃபார்முக்குள்ள என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை தான் இந்த ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்ணுது. இப்படி போய் இப்படி போய் இப்படி வருது பாருங்க, இவங்கூடிலாம் சுத்தி இது பிகின் தி சீன் நடக்கிறது. அப்ப இந்த ஃப்ளோ தெரிஞ்சாதான் நமக்கு கேட்கும்போது, ஒருத்தர் கேட்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. சரியா? சரி, ஓகே. இப்ப நமக்கு அந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வருதான்னு நம்ம செக் பண்ண போறோம். localhost 8080 slash இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு டப்பா வந்துருச்சு. சரியா? அப்போ இந்த டப்பாவை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த டப்பாவை கொண்டு வரது தான் இங்க எழுதியிருக்குது, ஃபார்ம் அப்படின்னு எழுதியிருக்கும். இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம் ஸ்டூடெண்ட் நேம் பிளேஸ் ஹோல்டர் அப்படிதானே இங்க இருக்கு பாருங்க. இதான் அந்த டப்பாவோட திங்ஸ். இந்த பட்டன் நம்ம ஒண்ணு வச்சோம் இல்லையா, இது இந்த பட்டன். ஓகே. இப்ப என்ன பண்ணா இந்த இடத்துல நான் என்னுடைய பேர் முத்து அப்படின்னு நான் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன பண்ணுது பாருங்க, திஸ் ஒன் இஸ் வாட், இது என்னது, நம்ம இங்க எங்க என்ன கொடுத்து வச்சிருந்தோம், ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது இங்க என்னது, இந்த டப்பாவுக்கு நம்ம வச்சிருக்க பேரு. இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் என்ன வேல்யூ இருக்கு அதை எடுத்துட்டு இப்ப எங்க போவாரு, கண்ட்ரோலருக்கு போவாரு. புரியுதா? இந்த டப்பாவை இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது இங்க நம்ம என்னென்ன ஃபீல்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு கண்ட்ரோலருக்கு தான் அகைன் போகும். அதான் இங்க சொல்லியிருக்கோம். இங்க ஈஸி என்னது, ஜஸ்ட் வந்துட்டு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்றீங்க, இந்த டப்பாக்குள்ள என்ன வேல்யூ இருக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப எங்க போவாருன்னா கண்ட்ரோலருக்கு தான் போவாரு. இப்ப இந்த கண்ட்ரோலர்ல போயிட்டு அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண சொல்லுதுன்னா டேட்டா பேஸ் கூட போய் கனெக்ட் பண்ணிக்கும். புரியுதா? சரி, இப்ப நம்ம இங்க என்ன சொல்லல அப்படின்னா இந்த பட்டனை சப்மிட் பண்ணும்போது எங்க போகணுங்கிறத சொல்லல. அதை சொல்றது நம்ம எங்க சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இது பக்கத்துல இப்படி நம்ம ஒரு ஆட்ரிபியூட் எழுதுனா அதுக்கு பேரு, அது பேரு ஆட்ரிபியூட்னு அர்த்தம், ஆக்ஷன். சரியா? இப்ப இந்த ஆக்ஷனுக்குள்ள இது டைம் லிஃப்டோட திங்ஸ் அப்படிங்கிறதுனால TH ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. இப்போ இந்த ஆக்ஷன் ஒரு லிங்க், அதாவது லிங்க் மீன்ஸ்
இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போகணும். இப்போ ஷோ ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க போகணும். அதனால இது ஒரு லிங்க்ங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், டைம்லி ஃபுட் எக்ஸ்பிரஷன் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்லாஷ் ப்ராசஸ் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இது நம்மளா எழுதுற அந்த எண்ட் பாயிண்ட். இதை கொண்டு போய் எங்க கிரியேட் பண்ணோம், கண்ட்ரோலர்ல கொண்டு போய் கிரியேட் பண்ணோம். இதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தென் வந்துட்டு என்ன பண்ணோம், இன்னொரு பேஜ் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த பேஜுக்குள்ள இந்த டப்பாக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வரணும். இப்போ இதை சப்மிட் பண்றேன். இதை சப்மிட் பண்ணும்போது இதை எடுத்துட்டு எங்க போகணும்னா கண்ட்ரோலருக்கு போகணும். கண்ட்ரோலர் மூலமா தான் அகைன் நமக்கு போயிட்டு எங்க டிஸ்பிளே ஆகும், வியூ பேஜ்ல வரும். இப்ப நான் சப்மிட் பண்ணும்போது இன்னொரு பேஜ்ல தானே வரணும். சோ அதுக்காக தான். ஓகே, அப்போ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ப்ராசஸ் ஃபார்ம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, இதே ரெக்வெஸ்ட் இப்ப எங்க போகும்னா ஹலோ கண்ட்ரோலருக்கு போகும். இந்த இடத்துல இதுல நம்ம என்ன பண்றோம், அகைன் ரெக்வெஸ்ட் மேப்பிங். இதெல்லாம் ரெக்வெஸ்ட் மேப்பிங் தானே. இப்ப ப்ராசஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இன்னொரு HTML பேஜுக்கு போகும். சரியா, இப்போ இந்த பேஜ்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா HTML ஃபைல் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துட்டோமா. இப்போ நமக்கு இங்க என்ன வேணும், TH ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப், அதோட நேம் மட்டும் வேணும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா. சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க, TH text equal to டைனமிக்கா வேணுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டாலர் சிம்பல் இப்படி கொடுத்துருப்போம் இல்லையா. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இப்போ வேல்யூஸ் எதுல இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம்ல. அப்போ நான் இங்க போயிட்டு இப்படி கொடுத்து பாக்குறேன். என்ன கொடுத்து பாக்குறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இப்படி கொடுக்குறேன். சரியா, இப்போ நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதை நான் ரன் பண்றேன், எனக்கு வருதான்னு செக் பண்ண போறேன். புரியுதா, என்ன வருதான்னு செக் பண்ண போறேன்னா அந்த ஸ்டூடெண்டோட பேர் வருதான்னு செக் பண்ண போறேன். என்னன்னா இங்க நான் வச்ச டப்பா எதுல, ஆமா ரெக்வெஸ்டா வரும்போது இங்க சொல்லிட்டேனே, இங்கதான் சொல்லிட்டேனே நான் இப்படி ப்ராசஸ் ஃபார்ம் வரும்போது ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பேருக்கு போன்னு சொல்லிட்டேனே. ஓகேவா, இப்போ நம்ம பேஜை ரன் பண்றோம். இப்போ நமக்கு கேக்குதா, என்ன கேக்குது, உங்க பேர் என்னவோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. என் பேர் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றேன். ஆனா எம்டி பேஜ் வருது. இந்த பேஜ் என்ன தெரியுமா, பேராகிராஃப். அங்க அதெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆனா அங்க கொடுத்த வேல்யூ இப்ப எனக்கு வரல. இந்த ஸ்டூடெண்ட் நேம் தான் நான் போட்டிருந்தேன், அது எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு நல்லா கவனிங்க. இதுல href அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது லிங்க் கொடுத்து வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கா, இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நேம், புரியுதா, பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். பட்டனை சப்மிட் பண்ணும்போது எங்க போகணும், லாகின் சர்வ்லெட். இங்க பாத்தீங்கன்னா லாகின் சர்வ்லெட்ங்கிறது இன்னொரு ஜாவா. நம்ம இங்க கண்ட்ரோலர் எழுதுறோம் இல்லையா, கண்ட்ரோலர் தான் இந்த இடத்துல சர்வ்லெட். இந்த லாகின் சர்வ்லெட்ல என்ன பண்ணிருக்காங்க நல்லா கவனிங்க. இங்க ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க, HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட், அங்க இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட், அது ரெக்வெஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. இப்போ இது ரெஸ்பான்ஸா ரிட்டர்ன் பண்ணியா இவர் தான் சர்வ்லெட், இவர் தான் கண்ட்ரோலர். ஓகேவா, அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா string name request.get parameter name. what is the meaning of name? இந்த இடத்துல நேம்ங்கிறது என்ன தெரியுமா, இப்போ இந்த நேமுக்குள்ள அவங்க என்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நேமை ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்ட்ல என்ன இருக்கோ அதையும் கெட் பண்ணணும். அதை கெட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்வெஸ்ட், இதான ரெக்வெஸ்டா தானே வருது. அப்போ இந்த HTTP ரெக்வெஸ்ட் மூலமா தான் வரும். request.get parameter nameங்கிறது இங்க இருக்க நேம். அதுக்கப்புறம் பாருங்க பாஸ்வேர்ட், கெட் பாராமீட்டர் பாஸ்வேர்டுங்கிறது இந்த டப்பாவுக்கு வச்சிருக்க பேர். அப்போதான் கெட் பண்ணி வாங்கணும். சரியா, எதை கெட் பண்ணி வாங்கணும், இங்க இந்த டப்பாவுக்கு ஒரு பேர் சொல்லி அது. இப்ப நம்ம இங்க வச்சிருந்த டப்பாவுக்கு பேர் என்னது, ஸ்டூடெண்ட் நேம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் param டாட் என்ன கொடுக்கணும், பாராமீட்டர். இங்க எப்படி நமக்கு இந்த இடத்துல பாராமீட்டர் அப்படின்னு இருக்கோ ஜஸ்ட் என்ன கொடுத்து வச்சிருந்தோம்,
get parameter name, get parameter password, அதான் parameter அர்த்தம். சரி ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அப்ளிகேஷனை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது வருதா இல்ல அகெயின் ஏதாவது ப்ராப்ளம் காட்டுதான்னு பார்ப்போம். சரியா? என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுத மாதிரி இருக்கு. இப்ப ப்ராசஸ் ஃபார்ம் ஸ்டூடண்ட் நேம் காட்டுதா? இப்ப பாரு, இப்ப போயிட்டு நான் என்டர் பண்ணேன். நீ பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? இது ப்ராசஸ் ஃபார்ம்ங்கிறது என்னது? கண்ட்ரோலருக்கு வந்துச்சா ரெக்வெஸ்ட்? எப்போ அந்த பட்டன் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ராசஸ் ஃபார்ம்ங்கிறது கண்ட்ரோலருக்கு வந்துச்சு. கண்ட்ரோலர்ல வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இன்னொரு HTML பேஜுக்கு போச்சுதா? அந்த பேஜ்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது உள்ள அந்த டப்பாவுக்கு நம்ம வச்சிருந்த பேரு, அதுல இருக்க பெராமீட்டர் நீ எடுனா சொன்னேன், பெராம் டாட் ஸ்டூடெண்ட் நேம் சொன்னோம்னா அதுல வேல்யூ கொடுத்தாம அந்த வேல்யூ கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. புரியுதா? இது இல்லைன்னா சர்வ்லெட்ல போய் இவ்வளவு வேலை எழுதணும், இவ்வளவு கோடு நீங்க எழுதணும். இப்ப கீழே போட்டிருப்பாங்க பாருங்க, இங்க இருப்பாரு எப்படி இருக்கா? இப்ப லாகினை கிளிக் பண்ணா இப்ப நேம் பாஸ்வேர்டு இருக்கு. இங்க நமக்கு எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சு. இந்த ஃபார்மை நான் எடுத்து வரதுக்கு நேம் பாஸ்வேர்டுக்கு இதை எழுதணும். ஃபர்ஸ்ட் திங் இதை எழுதணும். இது லாகின் ஃபார்ம் HTML எழுதிட்டு லாகின் சர்வ்லெட்ல கொண்டு போய் இவ்வளவு கோடு எழுதணும். ஆக்சுவலா கெட் பாராமீட்டர் கெட், ஆனா நான் இங்க சிம்பிளா முடிச்சிட்டேன். பெராம் டாட் அந்த அதோட நேம். ஓகேவா? சோ அப்படி கொடுக்கறனால நமக்கு இப்படி வந்துச்சு. இல்ல நம்ம இதை எழுதி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணும்போது இது நடக்கும், அந்த ப்ராசஸ் பண்ணும். ஓகே, சோ அப்ப நம்ம சிம்பிளிஃபைடா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெராம் டாட் ஸ்டூடெண்ட் நேம், இது வந்துட்டு எக்ஸாக்டா இங்க பெராமீட்டரோட பேர் என்னவோ அந்த பேரை வைக்கணும். அப்ப இந்த ஃப்ளோ புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் வராரு, வந்துட்டு ஷோ ஃபார்ம் அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன பண்ணுது? ஹலோ வேர்ல்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு HTML பேஜுக்கு போகுது. அதாவது டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டுக்கு தான் வரும். இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட் வந்து இந்த கண்ட்ரோலர்ல கொண்டு வந்து என்ன பண்றாரு? இந்த பேஜுக்கு கீழே வராரு, அது ஹலோ வேர்ல்ட். அந்த ஹலோ வேர்ல்ட்ங்கிறது ஒண்ணுல இந்த டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல நம்ம எழுதி வச்சிருக்கோம், என்ன எழுதி வச்சிருக்கோம் அது ப்ரௌசர்ல கொண்டு போய் டிஸ்பிளே ஆகுது. அப்பதான் இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கிறதுனால அந்த ஃபார்முக்கு வந்து வருது, ஹலோ வேர்ல்டு ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்முக்கு வருது. இதுல இன்புட் ஃபீல்டு காட்டுது, சப்மிட் பட்டன் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் யூசருக்கு. அப்போ ஒரு சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்றது TH ஆக்ஷன். HTML ஒரு ஆக்ஷன் படிச்சிருப்போம், டைம்லிஃப் அப்படிங்கிற TH ஆக்ஷன் சொல்றோம். இப்போ இது ப்ராசஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது எண்ட் பாயிண்ட். அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலருக்கு தான் போகுது. அகைன் இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டுக்கு வந்து கண்ட்ரோலருக்கு போகுது. அப்ப இந்த கண்ட்ரோலர்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணும்போது நீ ஹலோ வேர்ல்டுங்கிறது இன்னொரு HTML பேஜுக்கே போகணும்னு சொல்லிட்டோம். அதனால அது இன்னொரு HTML பேஜுக்கு போயிருச்சு. அங்க என்ன சொல்லிருக்கேன்னா பெராம் டாட் ஸ்டூடெண்ட், அதுக்கு புரிஞ்சுக்கும், அதுக்கே தெரியும். ஓ பெராம் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஆல்ரெடி இங்க பெராம் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஒன்று இருக்கு இல்லையா? ஓ அப்போ இதுல அவர் என்ன டைப் பண்றாரோ அந்த நேமை நீங்க கொண்டு வந்துரு, அதான் பெராம்னு இருக்கும். இது இன்பில்டா இருக்க பேட்டர்ன். காட் இட்? இந்த ஃப்ளோவை ப்ராப்பரா புரியணும். இப்போ இது காட்டுதா? The line of code uses the template display that value of URL parameter name student name inside the paragraph tag. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ற URL ஓட பாராமீட்டர் தான். அதுக்காக இங்க யூஸ் பண்ற மெத்தட் பேர் என்னது? கெட் பாராமீட்டர். சொல்லுங்க, அது எது மூலமா பண்ண முடியும்? HTTP request HTTP servlet response, இதான் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா கண்ட்ரோலர் தான் ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். வரக்கூடிய ரெக்வெஸ்ட்டை வாங்கி அவருக்கு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்றதோட வேலை கண்ட்ரோலரோட வேலை. அப்ப அந்த கண்ட்ரோலர் நம்ம சொல்றது அது சர்வ்லெட் இன்பில்டாவே இங்க இருக்குன்னு சொல்றேன். சரியா? அப்போ நம்ம மேனுவலா பண்ணோம்னா இதுதான் பண்ணணும். எஸ், ஓகே. இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த ஃபார்ம் கிரியேட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல நீங்க எவ்வளவு வேணாலும் HTML வச்சு நீங்க எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்ப இதுல நீங்க என்ன பண்ணலாம், நமக்கு CSS தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்,
இந்த இடத்துல பட்டன் கீழே வேணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணா போதும், பிரேக் டேக், பிஆர் என்ன யூஸ் பண்ணா போதும், பிரேக். இங்க இருக்கா பிஆர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், இது பிரேக். இது இந்த விஎஸ் கோட் மாதிரி நமக்கு என்ன பண்ணாது, இங்க பிஆர் கொடுத்துரும் இல்லையா, அதாவது இதுக்கு பேரு செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா இப்போ ஒரு டேக் இங்க ஓபன் பண்ணோம்னா இங்க க்ளோஸ் பண்றோம் இல்லையா, இந்த இன்புட்டுக்கா இருக்கட்டும் சரி பிஆர் இருக்கலாம் சரி அப்படி இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். அதனால அது பேர் செல்ஃப் க்ளோசிங் டேக்னு அர்த்தம். சரியா? சரி, இப்படி கொடுத்துட்டு அகைன் ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது என்ன வந்திருக்கும், எஸ் கீழே வந்துருக்கும். ஸோ இப்படி நமக்கு அழகா கீழே வந்துருச்சு. இப்போ சப்மிட் பண்ணோம் அப்படின்னா எம்டியா போகுது. இப்பெல்லாம் போகக்கூடாது, இதுக்காக வேலிடேஷன்ஸ் எல்லாம் படிப்போம். ஏன்னா வேலிடேஷன்ஸ், ஏன்னா இது சப்மிட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா எம்டியா போகுது. இங்கெல்லாம் இது கொடுக்காம முடியுமா, இமெயில் அட்ரஸ் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேக்குதுல, ஆனா நம்ம பண்றது அது பாட்டு போகுது, அப்படி போக கூடாது. அதெல்லாம் வேலிடேஷன், அதெல்லாம் படிப்போம் நெக்ஸ்ட். ஓகேவா? சரி, இதே மாதிரி நீங்க என்ன ஃபீல்டு வேணாலும் இதுல போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ கண்ட்ரோலர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுத்து ப்ராசஸ் ஃபார்ம்லாம் எழுதிட்டோமா. சரி, இதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆடிங் டேட்டா டு த ஸ்ப்ரிங் மாடல். எப்படி டேட்டாவை இதுக்குள்ள ஆட் பண்றது, டிபில போயிட்டு வரதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிளா பார்க்கலாம். சரியா? ஸ்ப்ரிங் மாடல்ங்கிறது என்னன்னா இது ஒரு கண்டெய்னர். சரியா? சரி, ஓகே. இன் யுவர் கண்ட்ரோலர் புட் எனிதிங் இன் தட் மாடல். லைக் அது என்னவா இருக்கலாம், நம்ம மாடல் ஒன்று படிச்சோம், அதான் ஸ்ப்ரிங் மாடல், ஒரு இன்டர்ஃபேஸ். அது என்னவா இருக்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாமா, ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாமா, இல்ல ஒரு டேட்டா பேஸாவும் இருக்கலாமா. அந்த மாடல் நம்ம கொடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கை தான் கொடுத்தோம், நம்ம ஸ்ட்ரிங் தானே நம்ம கொடுத்து பார்த்தோம். சிம்பிளா என்ன பண்ணி வச்சிருந்தோம், ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? Okay. Fine. So your view page can access data from the model. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதான் பார்க்க போறோம். ப்ராசஸ் ஃபார்ம் டேட்டா, ரீட் தட் ஃபார்ம் டேட்டா ஸ்டூடெண்டோட நேம் பண்ண போறோம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம், அப்பர் கேஸ். இப்போ நம்ம பண்ணதுதான் சரியா, அப்பர் கேஸை மாத்த போறோம். இப்போ இந்த அப்பர் கேஸை மாத்துறதுக்கு இங்க இருக்கு பாருங்க. இப்போ ப்ராசஸ் ஃபார்ம் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லி நம்மளே போட்டுட்டு இதுதான் அதுக்கான லாஜிக். இப்போ சிம்பிளா ஒண்ணும் இல்ல, இங்க நம்ம கிட்ட இருந்துச்சா, இப்போ ப்ராசஸ் ஃபார்ம் இருந்துச்சா. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் மேப்பிங் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை வேணா என்ன வச்சுக்கலாம், ப்ராசஸ் ஃபார்ம் 1 வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ இதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளா பப்ளிக் ஸ்ட்ரிங் ப்ராசஸ் ஃபார்ம் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதாவது இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இங்க பண்ண போறோம். ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் இந்த இடத்துல லைக் ஏதோ ஒரு ஃபார்ம், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்ம், அதாவது ஒரு HTML பேஜ். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா, இதை வந்துட்டு இங்க கொடுக்க போறேன், ஃபார்ம் 1 கொடுக்க போறேன். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்ப எங்க வரும்னா இங்க வருமா, இந்த இடத்துல வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க நான் வந்துட்டு முத்து இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இதை சப்மிட் பண்ணும்போது அப்பர் கேஸ்ல எனக்கு வரணும். ஓகே, எனக்கு எப்படி வரணும், நீங்க கொடுத்துருக்க ஸ்மால் கேஸ் எல்லாமே அப்பர் கேஸ்ல வரணும். அப்போ அதுக்காக நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோமா HTTP என்ன கொடுக்கணும், சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்
ஓகேவா? அதுக்காக ஆப்ஜெக்டிவ் பேர் ஒன்று வச்சுக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணணும், இப்போ ரெஸ்பான்ஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கணும்? HTTP சர்வ்லெட். இங்க இருக்கா? இதெல்லாம் என்னது? இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அந்த சர்வ்லெட்ல இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ வரக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும். வரக்கூடிய ரெக்வெஸ்ட் இந்த ரெக்வெஸ்ட் இப்படி வந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸா ரிட்டர்ன் பண்றது எல்லாமே இப்ப இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கும். இப்ப அங்க இருக்க டேட்டாவெல்லாம் வாங்கணும். இப்ப அதை வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாங்க போறோம்? நேம் வாங்க போறோம். அதுக்காக நம்ம என்ன சொல்லணும்? request டாட் எஸ் கெட் பாராமீட்டர். பாராமீட்டரோட பேர் என்ன? எஸ். புரியுதா? இது எழுதுறோம். இது மேனுவலா நம்ம எழுதுற மாதிரி இருக்கு. கரெக்டா? இப்ப இதை தான் நம்ம என்னவா மாத்தணும்? ஸ்டூடெண்ட் நேம். இதை தான் அப்பர் கேஸா மாத்தணும். இந்த நேம் அப்படிதானா? இதை எப்படி அப்பர் கேஸா மாத்துவீங்க? நேம் டாட் நேம் ஈக்குவல் டு நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? நேம் டாட் இது இன்பில்டா இருக்க மெத்தட். இது நம்ம எங்க படிச்சிருப்போம்? படிச்சிட்டோமா? ஓகே. இப்போ நேம் டாட் டு அப்பர் கேஸ்னா இது அப்பர் கேஸா மாத்திருக்கு. இப்போ எதுல இருக்கு? இப்போ இந்த நேம் தான் நமக்கு எங்க போகணும்? இதுதான் எங்க வரணும்? இந்த ஹலோ வேர்ல்டுக்கு வரணும். அப்ப அதை எப்படி எடுத்து வருவீங்க? இப்ப இந்த நேம் தானே நமக்கு வரணும். புரியுதா? இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்ப அதுக்கு என்ன தேவை? அது சொல்ல தெரியணும் பார்த்தோன்னே. சரியா? சோ அதான் ஸ்ப்ரிங் மாடல் அப்படின்னா இங்க சொன்னேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கணும்? மாடல். சரியா? இதுக்கு மாடல் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கணும். இம்போர்ட் பண்ணிக்கலாமா? UI. இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா ஆட். எதுக்கு ஆட் ஆட்ரிபியூட் கொடுக்கணும்? மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட். இப்போ இதுல என்னெல்லாம் கொடுக்கணும்? இப்போ இதுல வேல்யூஸ் நீங்க என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? இப்போ நேம்ங்கிறது என்னது? இதான் வேல்யூ. அப்ப நம்ம இந்த ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இது எடுத்து எங்க போகணும்? ஹலோ வேர்ல்ட். புரியுதா? அப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு HTML பேஜ் இருக்கா? இப்போ இந்த பேஜ்ல நம்ம என்ன மட்டும் கால் பண்ணா போதும்? இது அப்படி வச்சுக்கலாமா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்தா போதும்? ஒன்லி th டெக்ஸ்ட். நம்ம வச்சிருந்த நேம் என்ன? டாலர் ஸ்டூடெண்ட் நேம் தானே வச்சிருந்தோம். ஆட்ரிபியூட்டோட பேரு. ஆட்ரிபியூட் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் நேம். இதை கொடுத்தா தானே அதுல இருக்கிறது வரும். அப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து இதை கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ண புரியுதா? இந்த பேராம் நான் சொல்றதுக்கு தான் இவ்வளவு வேர்டு நான் எழுதுறேன். இந்த பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இப்படிதான் எழுதணும். கெட் பேராமீட்டரை வாங்கி கரெக்டா இந்த நேம் மட்டும் இப்படி பாஸ் பண்ணி இந்த ஹலோ வேர்ல்டுக்கு அனுப்புனீங்கன்னா இப்ப அந்த இடத்துல போயிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துரும். எஸ். சரியா? இப்ப நான் எதுல ஓகே. இப்ப நமக்கு வரக்கூடிய ரெக்வெஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இந்த ஆட் என்ன பண்றோம்? ஆட்ரிபியூட்ஸ் மூலமா ஜஸ்ட் சிம்பிளா நம்ம இதை பாஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ். இப்ப நம்ம இதை ஜஸ்ட் ரன் பண்ணோம். இப்ப நமக்கு அது அப்பர் கேஸ்ல வருதான்னு நம்ம செக் பண்ண போறோம். அப்படி வந்துச்சுன்னா என்னது? சக்சஸ் அப்படின்னு அர்த்தம். வரலன்னா என்னது? வரலனாலும் ரொம்ப சக்சஸ் தான். சரியா? வரலனாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வந்தாலும் சந்தோஷம் தான். சரி. ஆனா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் நமக்கு என்ன பண்ண வேண்டாம்? கொடுக்க வேண்டாம். சரியா? இப்ப நான் முத்துன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன். இப்ப அப்பர் கேஸ மாத்தி வந்துச்சா? என்ன பண்ணிருக்குன்னு புரியுதா? இந்த இடத்துல இது தேவையில்ல. ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் வர ரெக்வெஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்போ மாடல் மூலமா தான். எஸ்.
அனுப்ப முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனால அப்பர் கேஸா மாத்தி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இன்னொரு பேஜுக்கு அனுப்பிச்சு. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இருக்கா? உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ், இந்த மெசேஜ்ல என்ன வச்சிருக்கீங்களோ அந்த மெசேஜ் ஓகேவா? அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பேராமீட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணோம், இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் பேராமீட்டர் கொடுக்கணும். HTTP சர்வ்லெட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ரெக்வஸ்ட் பேராமீட்டர் நேற்று கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் இந்த மார்க் செஷன்ல. இது பார்க்கல நெக்ஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு ஆல்டர்னேட்டா தான் நம்ம என்ன பண்றோம், ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ங்கிறத யூஸ் பண்றோம். சரியா? அப்ப சிம்பிள் திங் இதுதான் இந்த டயக்ராம். பிரவுசர் ரெக்வஸ்ட் கண்ட்ரோலருக்கு டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டுக்கு வருது. அவர் என்ன பண்றாருன்னா எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. இப்ப அவருக்கு அந்த டேட்டா எங்க இருந்து வருது, மாடல்ல இருந்து வருதா கலெக்ஷன்ல இருந்து வருதா அதுவே பாத்துக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா டைம் லீஃப் வராங்க. இந்த டைம் லீஃப்ல இருந்துட்டு நான் அகைன் என்ன பண்றாங்க, இந்த பிரவுசர்ல எப்படி டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டைம் லீஃப். ஓகே. சோ இந்த ஃப்ளோ தான் நமக்கு தேவை. அப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இது கொடுத்தோமா, இந்த ஃபார்முக்கு போச்சா, இந்த ஃபார்ம்ல சப்மிட் பண்ணோமா TH ஆக்ஷன், அதுக்குள்ள ப்ராசஸ் ஃபார்ம் 1 அப்படி இதுல ப்ராசஸ் ஃபார்ம் கொடுத்தோம் 1 கொடுத்தோம். அப்போ அது கண்ட்ரோலருக்கு இங்க வருமா, இங்க வந்துட்டு நம்ம ஹலோ வேர்ல்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கு என்ன போகணும் தருது ப்ராசஸ் ஃபார்ம் 1 கொடுக்கும்போது அந்த டேட்டா வாங்குறோம். இந்த ரெக்வஸ்ட் மூலமா தான் வாங்க முடியும். இது என்ன பேர் வச்சுன்னா இது வந்துட்டு கண்டிப்பா இதே தான் கொடுக்கும். சரியா? இதை கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறத திங்க் பண்ணி என்னது, இந்த டப்பாவுக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை எங்க பாஸ் பண்ணணும், இங்க கொடுக்கணும். அது இல்லாம வேற கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா எடுத்து வர்றது. ஏன்னா இந்த பாக்ஸ்ல கொடுக்குற வேல்யூ தான் எடுக்கணும். அதுக்காக தான் கெட் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் நேம் ஈக்குவல் டு நேம் டு அப்பர் கேஸ், அது அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி ஆட் அட்ரிபியூட் மூலமா நம்ம என்ன பண்றோம், எஸ் புரியுதா? சோ தென் இது எங்க ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒன்று நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? இதை பேசிக்கா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்க, அந்த ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் நீங்க எப்படி எடுத்து வரலாம். ஓகே. இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணுவீங்க, இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஓகே. இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டப்பாக்கு ஒரு பேர் நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஓகேவா? இதுக்கு நீங்க லேபிளும் கொடுக்கலாம், இல்ல பிளேஸ் ஹோல்டர் அப்படி கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், என்டர் யுவர் பாஸ்வேர்டு. எதுக்கு இது ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம பாக்குறதுக்காக தான். இப்ப மேனுவலா நானாவே என்ன பண்றேன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அது நீங்க செக்யூர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அட் கான்ஃபிகரேஷன்ஸ் ஸ்ப்ரிங் பீன் அந்த பீன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி செக்யூரிட்டி கான்செப்ட் ஃபில்டர் செயின் அப்படிங்கிற தனி கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம்னா சும்மா நீங்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, யூசர் நேம் வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அந்த யூசர் கொடுத்துட்டு அந்த நேம் கொடுத்தா அந்த நேம் கெட் பண்ணி வாங்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா என்ன வச்சுக்கோங்க. இப்போ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். கேக்குதா? இப்ப பாஸ்வேர்ட்னா தெரியாது, ஃபீல்ட் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலே தெரியாது. இப்படி கொடுத்தா முத்துரும். நீங்க பாத்தீங்கன்னா மேல தெரியுதா, ஆனா இப்படி தெரியக்கூடாது. ஆமா. இதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா மெத்தட் போஸ்ட் மெத்தட் கெட் மெத்தட் அப்படின்னா மேல URL அந்த டேட்டாவை எடுத்துட்டு போகிறது தெரியும். இதே போஸ்ட் மெத்தட்னா பாடிக்குள்ள தான் எடுத்துட்டு போகும். அதுக்காக அந்த போஸ்ட் மேப்பிங் கெட் மேப்பிங் அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். நெக்ஸ்ட் அது டிஃபரன்ஸ் பார்ப்போம் அது எதுக்காக அப்படின்னு.
ஓகே, நீங்க சிம்பிளா என்ன பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நீங்க போட்டுக்கோங்க. இது நீங்க டிசைன்ஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. சிஎஸ்எஸ் ஆல்ரெடி தெரியும்னா, தெரியலனா அப்படி சிம்பிளா வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணும்போது உங்க டேட்டா அப்படி வரணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு ப்ராப்பரா வரணும். இது சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், சரியா? இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் டாஸ்க் அரவிந்த் முடிச்சிருக்காரு, அவரை தவிர ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். தென் இந்த டாஸ்க், இந்த ஃபார்ம், சரியா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கணும். ஸோ ரிமைனிங் என்ன பண்ணலாம்? எஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். Thank you, sir. sir. Yeah.